Hello guys, welcome to our channel. இன்னைக்கு டாபிக்ல நம்ம பேஜ் லேஅவுட்ல இருக்கிற பேலன்ஸ்லாம் பார்த்தலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொஞ்சம் பேராகிராஃப்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு rand பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 34 பேராகிராஃப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு டாக்குமெண்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்லயே எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இப்போ ஜிகே புக்ஸ், நோட்ஸ், இல்லைன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அப்போ அவங்க சென்ட் பண்ற பிடிஎஃப்ல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட சேனல் நேம் வந்து வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ரெடி பண்ற டாக்குமெண்ட்டும் இது நம்மளோடதுதான், வேற யாரும் அதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம வாட்டர் மார்க் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாட்டர் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜோட பேக் சைட்ல தான் நம்மளுக்கு வாட்டர் மார்க் வந்து தெரியும். அவங்களே வந்து டிஃபால்ட்டா 2-3 வாட்டர் மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டு நாட் காப்பி இப்போ நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு பேஜ்ல பேக் சைட்ல இருந்தா டு நாட் காப்பின்னு தெரிஞ்சிருக்கும். இல்ல உங்களோட போட்டோ வைக்கணும், இல்லைன்னா உங்களோட சேனல் லோகோ, இல்லைன்னா உங்களோட நேம், கம்பெனி நேம், அந்த மாதிரிலாம் நீங்க பேக்ரவுண்ட்ல செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது கஸ்டம் வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பிரிண்டட் வாட்டர் மார்க்குங்கிற ஒரு மெனு வந்து ஓபன் ஆகும். இதுல பாருங்க, உங்களுக்கு பிக்சர் வாட்டர் மார்க் வேணாலும் நீங்க டிக் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் வேணாலும் நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிக்சர் செட் பண்ணி காமிக்கிறேன். பிக்சர் வாட்டர் மார்க் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செலக்ட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்படின்னா நம்ம எந்த இமேஜை வாட்டர் மார்க்கா பிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் இமேஜ். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்மளோட ஃபைல்ஸ் வந்து ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு எதை பேக்ரவுண்ட்ல வாட்டர் மார்க்கா வைக்கணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சது இருக்கு, அதை நான் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து வைக்க போறேன். ஓகேங்களா? கேப்ஷன் இதை நான் கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்க இன்செர்ட் கொடுத்தாலும் அதோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கீழே. இப்ப நான் வந்து ஒரு 100% சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். வாஷ் அவுட் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிளர்லா தெரியற மாதிரி இருக்கும். வாஷ் அவுட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் வந்து நமக்கு அப்படியே தெரியும். ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா நான் காப்பி பண்ணது வந்திருக்கு. சைஸ் வேணும்னா நீங்க ஸ்மால் கூட பண்ணிக்கலாம். இப்ப நான் சைஸ் வந்து ஸ்மால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அகைன் கஸ்டம் வாட்டர் மார்க் வந்துட்டு சைஸ் வந்துட்டு நான் வந்து ஆட்டோல வந்து கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, நமக்கு கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கா? பேக்ரவுண்ட்ல எல்லாமே நம்மளோட லோகோ எல்லா பேஜஸ்லயுமே வந்துருக்கும். ஒரு பேஜ்ல நீங்க வச்சு கர்சர் கிளிக் பண்ணாலும் எல்லா பேஜஸ்லயுமே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வாட்டர் மார்க் வந்துருக்கும். இப்ப நான் வாஷ் அவுட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். நான் வாஷ் அவுட் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். பாருங்க, இப்ப வந்து நம்மளுக்கு அது பிளர்லா தெரியுது. இது இப்படி காமிக்கணும் அப்படின்னா நீங்க வாட்டர் மார்க் வந்துட்டு இந்த வாஷ் அவுட் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னா நீங்க வாஷ் அவுட் வந்து டிக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பிளர்லா தெரியணும்னா வாஷ் அவுட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் எதுவும் வேண்டாம், டெக்ஸ்ட் வேணும்னா நீங்க டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க என்ன லாங்குவேஜ்ல டைப் பண்றீங்கன்னு லாங்குவேஜ் தான் செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ண போறேன். சோ இங்கிலீஷ். என்ன டெக்ஸ்ட் டைப் பண்றீங்கன்னு நீங்க இங்க டைப் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த இடத்துல BROSY ACADEMY டைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அது என்ன ஃபாண்ட்ல வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேம்பிரிட் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸை நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். நான் 48 வந்து கொடுத்துக்கிறேன். அதோட கலரை நீங்க இங்க வந்து செட் பண்ணிக்கலாம். I decide to red. ஓகேங்களா? இப்போ லேஅவுட்ல நீங்க செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டயகனலா வேணுமா, இல்ல இப்ப இருக்கிற மாதிரியே ஹரிசாண்டலா இப்படி ஸ்ட்ரைட்டா வேணுமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு டயகனல் தான் வேணும். சோ நான் டயகனல் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை வந்து கொடுத்துட்டேன். இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க, ஒவ்வொரு பேஜ்லயுமே உங்களுக்கு பேக் சைட்ல BROSY ACADEMY அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாட்டர் மார்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் வாட்டர் மார்க் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பேஜ் கலர். இப்ப நம்ம இன்செர்ட்ல வந்துட்டு ஹோம்ல வந்துட்டு 2 கலர் பார்த்திருக்கோம். இது வந்து ஹைலைட் கலர், இது வந்து பேராகிராஃப்ல ஹைலைட் கலர்.
இதே மாதிரி பேஜ் ஃபுல்லா உங்களுக்கு கலர் ஆகும்னா பேஜ் கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ற கலர்ல உங்களுக்கு பேஜோட பார்டர் ஐ மீன் பேஜ் பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு கலர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பேஜோட பார்டர். நம்ம வந்து பேப்பர்ல எல்லாம் பார்டர் போடும்போது டிசைனா பார்டர் போடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு பார்டர் எந்த மாதிரி வேணும், எந்த லைன் வேணும், இல்ல டிசைன் ஏதாவது போடுறீங்களா, அதெல்லாம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன லைன் வேணும்னு நீங்க இங்க வந்து செட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். இப்போ நான் இந்த லைன் செட் பண்றேன் பாருங்க, நமக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறேன். இதை செட் பண்ணனா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிவ்யூ காமிக்கும். அதோட கலரை வந்து நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் செட் பண்ணிருக்கேன். அதோட சைஸை வந்து நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 2 1/4 இன்ச்ல வேணும். ஓகே கொடுத்துட்டேன்னா போதும், எனக்கு ஃபுல்லா அந்த பார்டர் வந்து செட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா பேஜ்லயுமே தான் நமக்கு செட் ஆயிருக்கும். உங்களுக்கு வேற பார்டர் வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே பாருங்க ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல கிளிக் பண்ணுங்க. இதுல நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு இன்சர்ட் ஆயிருக்கும். இப்ப வந்து அந்த போல்ட் டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு சுத்தி வந்து இந்த போல்டோட டிசைன் வந்து வந்துருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப வந்து உங்களுக்கு பேஜ் பேக்ரவுண்ட்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இன்டென்டும் ஸ்பேசிங்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இன்டென்ட்னா என்னது? நம்ம மார்ஜினோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதா இன்டென்ட். அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஹோம்லயே இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நான் வந்து செலக்ட் பண்றேன், தெரியுதான்னு தெரியல, இருங்க நான் பேஜ் கலர் வந்து மாத்திக்கிறேன், இல்ல வந்து கொடுத்துக்கிறேன். இப்ப நான் செலக்ட் பண்றேன் பாருங்க இந்த ஆப்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஹோம் வந்துட்டு இதுதான் டிக்ரீஸ் இன்டென்ட், தென் இது இன்க்ரீஸ் இன்டென்ட். இது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல, இது கொடுத்தீங்கன்னா இன்டென்ட் ஐ மீன் மார்ஜின் வந்து டிக்ரீஸ் ஆகும்ல. அதே ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு பாருங்க. இது கொடுக்க நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். இது வந்து லெஃப்ட் சைடுக்கு. ரைட் சைட்ல உங்களுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகணும்னா ரைட் சைட்ல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு ரைட் சைட்ல டிக்ரீஸ் ஆகணும்னா நீங்க டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். எப்ப வந்து நம்மளுக்கு ஒரு பேஜ் நார்மலா இருக்கும்னா எப்ப இந்த லெஃப்ட் டு ரைட் டு 0ல இருக்கும், அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா பேஜ் வந்து செட்டப்ல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஸ்பேசிங். நம்ம ஆல்ரெடி ஹோம்ல வந்து ஒரு ஸ்பேசிங் பார்த்துருக்கோம், இந்த ஆப்ஷன். இது என்னது? லைனோட ஸ்பேசிங். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ஸ்பேசிங் வந்து பேராகிராஃப்க்கு முன்னாடி அண்ட் பின்னாடி இருக்கிற ஸ்பேசிங். நீங்க ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி இங்க ஸ்பேஸ் இருக்குங்களா, அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா பிஃபோர்ல கொடுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணணும்னாலும் நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்னா பேராகிராஃப்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆஃப்டர்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணணும்னாலும் நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இதுதான் இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங். அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அரேஞ்ச். இந்த அரேஞ்ச் ஆப்ஷன்ல நம்ம ஆல்ரெடி ஷேப், பிக்சர் அண்ட் ஸ்மார்ட் டாட் ஷார்ட் இந்த 4லையுமே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ஹைட்ல இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் பிக்சர் ஆர் ஷேப் எதையுமே டிரா பண்ணல. அது ஏதாவது நீங்க இன்செர்ட் பண்ணீங்கனாதான் நம்மளுக்கு அது வந்து வியூ ஆகும். இப்போ நான் இன்செர்ட் வந்துட்டு ஒரு ஷேப் எடுத்து வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க ஷேப்க்கு வந்து டிராயிங் டூல் ஓபன் ஆகும், அது ஓகே. இப்ப பேஜ் லைட் வந்து பாருங்களேன், நம்மளுக்கு பொசிஷன், பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக், டெக்ஸ்ட் வார்ப்பிங், அலைன், குரூப், ரொட்டேட் எல்லாமே ஓபன் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஷேப்பை கிளிக் பண்ணிருக்கோம். ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் ஹைடா இருக்கும், ஸ்பேசிங், அதுக்கப்புறம் பேஜ் செட்டப் எல்லாமே ஹைடா இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணுங்க, அப்பதான் அதெல்லாம் வியூ ஆகும். ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் ஹைட் ஆயிரும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணணும்னா ஷேப் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் அதெல்லாம் வியூ ஆகும். இப்ப இந்த ஆப்ஷன்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வியூ ஆகணும் அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணணும். இல்ல இந்த அரேஞ்ச் ஆப்ஷன் வியூ ஆகணும் அப்படின்னா ஷேப் ஆர் பிக்சர்ல கிளிக் பண்ணணும், அப்பதான் அது வியூ ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.